தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். மார்கண்டேயன் எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்த மார்கண்டேயன் எம்எல்ஏ வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீன் பலமுறை கேட்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டு, முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு, கைது பண்ணிட்டாங்க. ஜாமீன் கேட்டாரு, மறுக்கப்பட்டுச்சு, ஜாமீன் கேட்டாரு, மறுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு மீண்டும் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி போய் அவர் கையெழுத்து போடணும். இது நிபந்தனை ஜாமீன். மார்கண்டேயன் எம்எல்ஏ என்ன பேசினார் அப்படின்னா, முதலமைச்சராக இருக்கிற நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய எலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசினார். ஏன் பேசினார் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் வந்து நான் பேச ஆரம்பிச்சோன்னே எதிர்கட்சி ஓடி போயிடுது, இனிமே சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சட்டமன்ற கதவுகளெல்லாம் பூட்டிட்டு இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி எல்லாரையும் சிறைப்படுத்தணும் அப்படின்ற அர்த்தத்துல அவர் பேசியதாக, அதற்கு நான் பதில் சொன்னேன். அப்படி சிறைப்படுத்தினா இதெல்லாம் செய்வேன்ற மாதிரி அவர் பேசியதாக தான் பரவுச்சு. ஆனால் அதிகாரம் வந்து தாவேக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறதுனால காவல்துறை இப்போ ஏவல்துறையா மாறி எல்லாரையும் நம்ம தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த அடிப்படையில் இப்போ மார்கண்டேயன் எம்எல்ஏ வந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் யாருன்னா செந்தில் பாலாஜி, அவருக்கு நிபந்தனை ஜாமீன் ஒரு வழக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டாவது வழக்கிலே அவர் நிபந்தனை ஜாமீன் வாங்கிட்டார். அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அவர் டெய்லி போய் வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு நாளுக்குலாம் சொல்லலை, தினமும் அவர் வந்து அங்கே கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் சொல்லுவார், ஐயா நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் 15 நாள் போட்டேன், எனக்கு தொடர்ந்து அதிலிருந்து விலக்கு அளிக்கணும்னு கேட்டவுடனே அவங்க தளர்வு பண்ணலாம், விலக்கு அடிக்கலாம், இல்லைன்னா நீ திரும்பி இன்னொரு வாரம் போடணும்லாம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ அவர் வந்து தலைமறைவாயிட்டாருன்னு ஊடகங்களில் செய்தி போட வச்சாங்க. நிறைய ஊடகங்கள், அது தாவேக்காக ஜால்ரா அடிக்கிற சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் இதே பொழப்பாவே அலைகிறாங்க. இவெல்லாம் வந்து ஜனநாயகத்தை 4வது தூண்னு வெளியே சொன்னா வெக்கக்கேடா இருக்கு. இப்போ அவங்க வந்து செந்தில் பாலாஜி தலைமறைவு, 2 நாளா ஆள் வரவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் வந்து 2 நாள்ல உச்சநீதிமன்றம் போய் அங்கே போய் அவர் ஜாமீன் வாங்கிட்டு வந்து திருப்பி திருவல்லிக்கேணியில் வந்து கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட பிறகு ஊடகத்தை சந்திக்கும் போது, நான் எங்கேயும் ஒளியில இங்கே தான் இருந்தேன், எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திக்க தெரியும், நான் வந்து ஈடியாலே சிறைப்படுத்தப்பட்டு பல நாட்கள் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் வச்சு என்னை அவங்க வந்து நிறைய நெருக்கடி கொடுத்து கூட நான் என்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக தான் இருக்கிறேன், என்னெல்லாம் நீங்கள் அத்தனை சீக்கிரத்தை வேலை கொடுத்து வாங்க முடியாது, எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திப்பேன், நான் ஓடி வழி வேண்டிய அவசியம் இல்லைன்னு செருப்பால் அடிக்கிற விதமாக பதில் சொல்லியிருக்கார். செந்தில் பாலாஜியை ஏன்டா கார்னர் பண்ணுறாங்க? இப்போ மார்கண்டேயனை பிடிச்சி போட்ட காரணம் என்னன்னா, அவர் வந்து விளாத்திக்குளத்தில் வந்து அவர் வந்து ஏற்கனவே தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றது, 3வது முறை ஜெயிச்சிருக்காரு. விளாத்திக்குளத்தில் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு மக்கள்கிட்ட. அதை மடமாத்தி மிரட்டி உருட்டி எப்படியாவது அவரை கைது பண்ணி வைக்கணும். ஏன்னா அது ஒரு வார்த்தையை எலும்பை உடைப்பேன்ட்டாரு. அப்போ வன்முறையை தூண்டும் விதமாக அவர் பேசிட்டாரு, ரவுடி மாதிரி பேசிட்டாருன்றதுதான் அவங்களுடைய முன்னெடுப்பா இருந்துச்சு. ஆனா இதை விட மோசமா பேசுற ஆட்கள்லாம் தாவேக்கால அமைச்சராலாம் இருக்காங்களே. யாரு 6 மாசத்துல யாரு பாரு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு? நெடுன்னு வளர்ந்துருக்காரு. மண்டையில கிராம் கணக்கில் ஒரு ஐட்டம் இருக்கணும். அது என்ன ஐட்டம் தெரியல உங்களுக்கு? மூளை. அது கிராம் கணக்கில் தான் இருக்கும், கிலோ கணக்கில் இருக்காது. அது சுத்தமா இல்லை, வளர்ச்சி மட்டும்தான் இருக்கு. மண்டையில மசாலா கூட கிடையாது. ஆனா அவருக்கு மட்டும் இல்லைங்க, தாவேக்கால இருக்கிற பெரும்பாலானருக்கு அதுதான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை போட்டு சமூக அமைதிக்கு குந்தக விளைவிக்கிற வலையை பேசிட்டு இருக்காங்க. ஜால்ரா அடிக்கலாம், ஆனா வெளியே கேட்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. சரி, தாவேக்கா ஆட்களுக்கு தான் அப்படி இல்லைன்னு பார்த்தா, தாவேக்காக்கு முட்டு கொடுக்குற கூட்டணி கட்சிகளுக்கும் மண்டையில மசாலா, முதல்ல இருந்த கிராமம் இப்ப காணாம போச்சு, மசாலா கூட இல்லாம போச்சு போல. அவங்களும் மானாவரியா மரணம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இப்ப செந்தில் பாலாஜியை ஏன் கார்னர் பண்றாங்க? அதுதான் பிரதானமான விஷயம். சட்டமன்றம் கூட போதுங்க. நான் திருப்பி இந்த விஷயத்தை நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, சட்டமன்றம் இப்போதைக்கு இன்னும் சில தினங்கள்ல கூட போகுது, அதுக்கான அறிவிப்பு வரப்போகுது. அப்படி சட்டமன்றம் கூடும்போது அந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுவதற்கு தேவை இருக்கிறது. ஏன்னா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்ட்டி ஃபண்டுனா எந்த பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க, நான் சட்ட ரீதியா பார்த்துக்கிறோன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்ன உடனே அங்கேயே எழுச்சி பேசி பெரிய அவமானமா அசிங்கமா போச்சு, மானக்கேடா போச்சு. இப்ப பார்ட்டி ஃபண்டுக்கு கேஸ் பிடிக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை. அது விஜிலன்ஸா பதவி ஏற்றிருக்கிற அந்த அம்மா, ஒரு பெண்மணி தான் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கொடுக்கப்பட்ட அஜந்தா, நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. நான் முன்னாடி அருண் IPS அதை பண்ணுவாருன்னு பார்த்தோம், அவர் பண்ணல.
நீ மரியாதையா எனக்கு தெரியாது, எவனையாவது புடி, எம்எல்ஏ பிடிப்பியோ முன்னாள் அமைச்சர் பிடிப்பியோ, பார்ட்டி ஃபண்ட் இவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு எவிடன்ஸோட அவன் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு. நான் அசம்பிளியில பேசியே தீரணும், ஆக்ஷன் போட்டே ஆகணும், ஒரு ஆக்ஷனை போடணும் நான் அப்படின்னு முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் சொல்லிட்டாரு போல இருக்கு. அந்த அடிப்படைகள் அவருக்கு விசுவாசமா இருக்கிற அடிப்படைகள்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் சொல்லிடுச்சு போல இருக்கு. அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை விரட்டி விரட்டி எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்குது. யாரை பிடிக்கலாம், எங்க பிடிக்கலாம், எந்த கேஸ்ல பிடிக்க வைக்கலாம், எந்த கேஸ்ல நிறைய பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க, எப்படி பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் பள்ளி கல்வித்துறையில 100 கோடி முறைகேடு அப்படின்னு ஒரு ஆளை கிளப்பி விட்டாங்க. யாருன்னா நந்தகுமார்னு ஒரு ஆள். யாரா அந்த ஆள்னு பார்த்தா பாஜகல ஒரு பொறுப்புல இருக்கிறாள். ஆனா இந்த ஆள் நடத்துற ஸ்கூலே பார்த்து திருட்டு ஸ்கூலு, அனுமதி இல்லாத ஸ்கூலு, ஃப்ராடு ஸ்கூல், அயோக்கிய ஸ்கூல். ஒரிஜினலாவே அது எந்த லைசன்ஸ் இல்லாம திருட்டு லைசன்ஸ் வச்சிருக்கிற ஸ்கூல் தான் அது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் மீது அன்பில் மகேஷ் வந்து ஒரு டெஃபர்மேஷனை போட்டார், வழக்கு போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆள் எல்லா நவத வாரங்களையும் மூடிக்கிட்டு ஆள் காணோம், எங்க இருக்காருன்னே தெரியல, ஓடி ஒழிஞ்சிட்டார். அது அந்த முயற்சி பலன் அடிக்கல. அப்புறம் 100 கோடி ரூபாயை வந்து நான் பர்மிஷன் வாங்கி தரேன், நான் வந்து அனுமதி வாங்கி தரேன், லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி பிடி அரசகுமார் திமுக இருந்தார், அவரை பிடிச்சி பெரிய சிக்கல் பண்ணாங்க. பாத்தீங்களா 100 கோடி 200 கோடி வாங்கிட்டாருனாங்க. சரி எவிடன்ஸை கொண்டு போய் கொடுங்கடா அப்படின்னா எவிடன்ஸ் தேடுறாங்க, எதுவுமே பெருசா கிடைக்கவே இல்லை. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்வதற்கு எந்த விதத்திலையும் முகாந்திரம் இல்லாமே போயிடுச்சு. அவர் இப்போ சிறைக்கு போய் அதுல இருந்து யாரையோ பிடிச்சி வீட்டுல ரெய்ட் அடிச்சு எதுவுமே கிடைக்கல. 7 கோடி 8 கோடி தான் இவங்க அப்படியே புட்டப் பண்ணாலும் 7-8 கோடிக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. என்னடா நம்ம வாய்க்கு வந்த மாதிரி 100 கோடி முறைகேடெல்லாம் சொல்லிட்டோமே, அந்த 100 கோடிக்கு எங்க போறது, 10 கோடியே வரமாட்டேங்குது அப்படின்னு மொழி பிதுங்கி நிக்குது. இன்றைக்கு அந்த செய்தியை வெளியிட்ட காவல்துறை பேர்ல செய்தி வரும், ஆனா காவல்துறையுடைய அந்த ட்விட்டர் ஹேண்டில் அதிகாரப்பூர்வ பக்கத்துல அந்த செய்தி இருக்காது. அப்ப அந்த செய்தியை வெளியிடுறது யாரு? அது எப்படி குறிப்பிட்ட சில ஊடகங்களுக்கு மட்டும் அந்த செய்தி வரும், அவங்க உடனே பிரேக்கிங் அடிப்பாங்க. ஒரு IAS அதிகாரி விசாகன்னு பேரு, அந்த IAS அதிகாரி டாஸ்மாக்ல அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பெரிய முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ED வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்கில் எதுவுமே முகாந்திரம் கிடைக்கல, அது அப்படியே கிடப்புக்கு போயிடுச்சு. அந்த வழக்குலையும் ஜாமீன்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த IAS அதிகாரி இப்ப பொறுப்புல இருக்கார், தமிழ்நாடு அரசுல ஒரு துறைக்கு ஒரு பொறுப்புல இருக்கார். திடீர்னு ஒரு ஊடகம் வந்து செய்தி வெளியிடுது, IAS அதிகாரி தலைமறைவு. ஏப்பா எப்படிடா இப்படி பச்சையா கலரா ரீல் விடுவீங்க? ஏன்னா உங்களெல்லாம் நம்பி எப்படா நியூஸ் பாக்குறது? ஆனா முட்டா பயல்களை அடிப்படை அறிவு வேணாம். உங்களுக்கு ஒரு IAS அதிகாரி அவர் தலைமறை ஆயிட்டாருன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ அது. அவங்க IAS சங்கம்லாம் என்ன பண்ணுது? ஒரு அதிகாரி அவதூறாக அவர் மீது வந்து ஒரு தலைமறைவுன்னு செய்தி போடுறானுங்க. அடிப்படையில் தட்டி கேட்க அல்லது இது தவறுன்னு சுட்டி காட்ட கூட எவனுக்குமே யோகிதை இல்லையா? அந்த சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? IAS ஆபீசர்ஸ் அசோசியேஷனு பச்சையா போய் சொல்றானுங்க, அவர் அதிகாரி காணோம் தலைமறைவாயிட்டாருன்னு. இப்ப செந்தில் பாலாஜி தலைமறைவுனானுங்க, அவர் பார்த்தா டெய்லி போய் அங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்றானுங்கன்னா சமூகத்துல மக்கள்கிட்ட தலைமறைவுனா அது ஒரு பெரிய செய்தி. அந்த வழக்குல அவர் அரெஸ்டே பண்ண தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா கூட அவர் அசிங்கப்படுத்தணும்னா இப்படி எல்லாம் செய்தி பரப்பி விட்டு அது அசிங்கமா போயிடும். அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த ஓடி ஒளிஞ்சவங்களுக்கு தான் அந்த அவமானம் தெரியும். ஏற்கனவே இந்த கும்பல் தாவேக கும்பல் 30 நாள் ஆல் அப்ஸ்காண்ட். எங்க நண்பர் ராஜ்மோகன் ஒரு நண்பர் இருக்கார், புட்சட்னி ராஜ்மோகன், ஒரு அமைச்சரா இருக்காரு இல்லையா, அவர் மேல எந்த வழக்கம் இல்லை. இந்த கரூர் கேஸ்ல கூட அவர் மேல வழக்கெல்லாம் போடல. ஆனா மனுஷன் அந்த 30 நாள் ஆல் அப்ஸ்காண்ட், சுவிட்செல்லாம் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். ஆள் இல்லை, எங்க போனாருன்னே தெரியல. அவர் இன்னைக்கு வீராவாசமா பேசிட்டு இருக்காரு, நாங்க அப்பெல்லாம் வீட்டில தான் இருந்தோம் அப்படின்னு. அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு உங்களுக்கு தானே தெரியும், பங்கர்ல பதுங்கினது. ஆனாப்பட்ட நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயே வந்து 30 நாள் வாய் திறக்காம மூடி மறைஞ்சி ஒரே ஒரு நாள் வீடியோ போட்டு எங்க இருந்து போட்டேன்னு சொல்லல, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஏன்னா ஓடி ஒளிறது உங்களுக்கு வழக்கம் பழக்கம். அது மாதிரி இங்க இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்ப நம்ம நிர்மல்குமார்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, இவருடைய வழியா வந்தது என்னன்னா இவர் RSSல வந்தவர். அவங்க டக்குன்னு சாஷ்டாங்கமா காலில் வந்து ஐயா மன்னிச்சு அப்படின்னு கேட்பாங்க, அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்க. தவறு தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம். அந்த வழியில அந்த உள்ள வந்து இப்ப வந்து ஊறி போச்சு இல்லையா. இப்ப தாவேக்காவை வழிநடத்துவது RSS, பாஜக தான், சங் பரிவார் கும்பல் தான் வழிநடத்துது.
அதனாலதான் மக்கள் நலனில் அக்கறை இல்லாம, மக்களுக்கான ஆட்சி நடக்காம கார்பரேட்டுகளுக்கான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு வெறும் ரீல்ஸ் மையத்துல மட்டும்தான் ஆட்சி நடக்குது. ஸோ அந்த அடிப்படையில இவ்வளவு தப்பு இருக்கும்போது நாம தெரியாதனமா பார்ட்டி ஃபண்டுன்னு அசெம்பிளியில பேசிட்டோம் கூட்டத்துல. இன்னைக்கு அசெம்பிளி நடக்கும்போது அதைத்தான் இவங்க கேட்பாங்க. அப்படி கேட்டு நம்ம அசிங்கம் பண்றதுக்கு பதிலா செந்தில் பாலாஜியை உள்ள வச்சுட்டோம்னா, என்ன வழக்குல உள்ள வச்சோன்றதெல்லாம் அப்புறம், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பார்ட்டி ஃபண்டு வாங்கினார், அதுக்கு ஆதாரம் இருக்கு, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டோம், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுப்பண்டா, அங்க பார்த்த பண்ண நம்ம அப்படின்னு சொல்லிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய், ஐயா இந்த வழக்கு பூரா பொட்டப் கேஸ், இது அரசியல் வழக்கு, இந்த வழக்கில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால இந்த வழக்கில் என்னை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றம் தாவேக்காவுடைய எல்லா தகுடுதத்தங்களையும் தாந்தோன்றித்தனத்தையும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. எந்த வழக்குல அரசு வழக்கறிஞர் ஆஜராகணுமோ அந்த வழக்கில் ஆஜராக மாட்டாங்க. காவிரி பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு வழக்கறிஞர் அங்கே ஆஜராகவே இல்லை, மூடிட்டு இருக்கான். யார் வழக்கறிஞர்னே தெரியல. ஏன்னா வழக்கறிஞர் போடுறதுல அவ்வளவு சிக்கல் இருக்கு. லஞ்சம் வாங்கி இன்னும் வழக்கறிஞரை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு புகார் போயிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில செந்தில் பாலாஜி எப்பரா கைது பண்றது, அன்பில் முகேஷை எப்பரா கைது பண்றது, சிவசங்கரை கைது பண்ண முடியுமா, சேகர் பாபு கைது பண்ண முடியுமா, வேற எந்த அமைச்சரை கைது பண்றது, KN நேருவை கைது பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, அசெம்பிளி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட யாரையாவது பழிவாங்கும் நோக்கில் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கைது பண்ணி உள்ள வச்சுட்டு இதனாலதான் கைது பண்ணோன்னு சட்டமன்றத்துல சொல்லி அதை செய்தியாக்கி ஊடகத்துல பரப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க ஜாமீனுக்கு போறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, என்ன நடந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க செஞ்சதை அசெம்பிளியில பதிவு பண்ணுவாங்க. பார்ட்டி ஃபண்ட் காரணமாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டாருன்னு ஒரு செய்தி வரணும். அதுதான் இவங்க நோக்கம். அதை வச்சுதான் மக்கள்கிட்ட போய் பரப்ப முடியும். ஆனா இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னு வச்சுங்க. இவன் என்ன அந்த ரூட் மாஃபியா, தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியாவோட திருட்டு, தில்லாலங்கடி, மோசடி, அயோக்கியத்தன செய்தியெல்லாம் யாரும் நம்புறது இல்லை. பொய் பரப்புற எல்லாம் வாய மூடிக்கிட்டானுங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன், அது வாய்ஸ் ஆஃப் லை, வாய்ஸ் ஆஃப் பொய் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காமன் பொய், அது பொதுவான பொய்னா எல்லாத்துக்கும் ஒரே பொய் தான், உண்மை எதுங்கேயுமே வர்றதில்லை. அதனால வாய்ஸ் ஆஃப் பொய், அது சொல்ற விஷயத்தையும் யாரும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதனாலதான் இந்த ஆய்வு அது இதுன்னு போய் சீனை போட்டு மக்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கிறது. டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ், இது ரெண்டே செய்வது தாவேகா. மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிற எந்த விஷயத்திலும் எந்த அக்கறையும் படாமல் இன்றைக்கு வரைக்கும் 70 நாளை கடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு புல்ல புடுங்கி கூட இங்கிருந்து போடாத ஒரு அரசாங்கம் தாவேகா அரசாங்கம். செந்தில் பாலாஜியை மட்டும் விரட்டுறதுக்கு என்ன காரணம்னா, புத்திசாலியா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு விசுவாசமா இருக்காரு. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம கட்சியில எடுக்கணும்னு பாஜக ட்ரை பண்ணாங்க, நடக்கல. இப்ப தாவேகா அவரை அவமானப்படுத்தி திமுகவை பழி போடுவதற்கு முயற்சி எடுக்குது. ஏன் மேல பழி போட்டாங்கன்னு சொல்லுகிற விஷயத்தை மீண்டும் செய்வதற்கு தாவேகா முயற்சி எடுக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இன்னும் சில தினங்கள்ல தொடங்க போகுது. அதுல தான் மிகப்பெரிய பூகம்பங்கள்லாம் வெடிக்க போகுது. நிறைய கண்டென்ட் இருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே. கண்டென்ட் உங்களுக்கு நிறைய மானாவரியா வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அடிக்கடி பேசிட்டே இருப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.